நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. குரு பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமிகள் திருவடி போற்றி. நான் போலிவாக்கத்தில் பிரம்மசூத்திர குழுவில் எங்கள் ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் மாதம் போய் ஒரு உபதேசம் வாங்கி அப்புறம் 2வது உபதேசம் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2வது இப்போ 3 மாதமாக இங்கே மறுபடியும் நம்ம ஐயாக்கிட்ட முதல் உபதேசம் வாங்கி பண்ணிட்டு வர்றேன். நல்லா தான் இருக்குது. என்னுடைய தொழில்முறை அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த கண்டினியூவாக அந்த குறிப்பிட்ட டைம் செய்ய முடியாமல் போயிடுது ஈவினிங் டைமில். ஆனால் காலையில் கரெக்டாக பண்ணிட்டு வர்றேன் முடிஞ்ச அளவு. என்னென்னா இப்போ பாடம் பண்ணும்போது எனக்கு முதல்ல எல்லாம் தூக்கம் வராது. தூங்குறேன்னா என்னன்னே தெரியல. ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன், அது சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றேன். 10 நிமிஷம் கடந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன், கீழே சாகிறது இல்லை, தூங்குறது எதுவும் பண்ணுறதில்ல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே ஓடிடுது. அது எப்படி சரியாக பண்ணுறேன்னா இல்லை தப்பாக பண்ணுறேன்னான்னு எனக்கே தெரியல. அது இடையில முழிப்பு வந்தால் பண்ணிகிட்ருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடிடுது. அது சரியாக பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. அது ஐயா அவர்கள் எனக்கு சொல்லணும். அதே சொல்லிட்டீங்களே, இந்த நிலைக்கு வரணுன்னு தான் நான் அப்படியே சொன்னேன். நான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா, தூங்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை பாடம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நீங்களே மறக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட அனுபவம் வரும்போது நான் சொல்கிற நிலைக்கு போக முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு தனியாக உட்காருங்க, தனியாக ரூமில் உட்காருங்க. ரூம் உங்களுக்குன்னு வேணும்னு சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் இந்த நிலையில் இருந்து நல்ல உச்ச நிலைக்கு இதில் நல்லா பயணம் பண்ணி நல்லா இதுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, யாராச்சும் உங்களை எழுப்பக்கூடாது, உங்களை தொடவே கூடாது, கிட்டவே வரக்கூடாது உங்ககிட்ட. நீங்களாக இருக்க மாட்டீங்க. அங்கே உங்களுடைய இது அங்கே இருக்கும். ஆனால் அது நீங்கள் எதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எதெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதை பூரா அது பூரா ஆய்வு பண்ண போயிடும். அது எழுந்திரிச்சு நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையானே தெரியாது. பெரிய விஷயம் அது. இந்த பாடம்னா இது அவர் கொடுத்த பாடம் அவர் கண்டுபிடிச்ச இது சின்ன விஷயம் இல்லை. காரணம்னா இவர் திருமூலர் நமக்கு இந்த பாடம் அவர் இதிலிருந்து தான் எடுத்தது. சரிங்களா சாமி? மிகச்சிறப்பு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இப்படி பாடத்தை இவ்வளோ சிறப்பாக கொடுக்குற அந்த கலையை இவ்வளவு தெளிவாக எடுத்த மனுஷன் ஒருத்தர்னா அவர் நித்யானந்த போலிவாக்கத்துக்காரர் தான். நம்ம குரு தான். பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் கொடுத்த இந்த பொக்கிஷன் தான் இது. இது ஒரு பெரிய பொக்கிஷன், சின்னதெல்லாம் இல்லை. சரிங்களா சாமி? அதனால் அப்படி ஒரு பாடம் இது. அதனால் நல்ல சிறப்பான இது பயணம் பண்ணுங்க. அப்படித்தான் வரணும். இது நியாயமாக இருக்குது. உங்களுடைய பாடம் நியாயமாக போயிட்டுருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா சாமி, இது ஒரு தவறுதலா பண்றோமோ அப்படி இல்லை. தவறு இல்லை. அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம சரியா கவனிக்க முடியாம போயிருது பாடத்தை. தூக்கம் அல்ல தூங்காத தூக்கம் அதுக்கு பேர். சரிங்க சாமி. தூங்காத தூக்கம். தூங்குனீங்கன்னா உடம்பு சாஞ்சிரு கீழே. உடம்பு சாயாது. தியானம் முடிஞ்சதும் எந்திரிச்சோம் அப்படின்னா உடம்பு சாயாது. உடம்பு சாயுதுனாலே உடம்பு அப்படி சாயுதுனாலே நீங்க தூங்குறீங்கன்னு அர்த்தம். இது அப்படி இல்லை. இது தூங்காத தூக்கம். தியானம் முடிச்சுட்டு சரி தூங்கிட்டோம் போலக்கு அப்படின்னு எந்திரிச்சா ஒரு தூக்கம் நம்ம ஃபுல்லா தூங்கினா எப்படி இருக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உடம்பு கலகலன்னு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சாமி. சரிங்க சார். நல்லா சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரிங்க சாமி. அதே மாதிரி கோபம் எனக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் முழுசாக விட்டுறலாம் பார்க்குறேன், விட முடியல. கோபம் சில நேரங்களில் பிள்ளைங்க மேலே மனைவி மேலே கோபங்கள், சில தவறுகள் நடந்துச்சுன்னா கோபம் வருது. அது போக போக தான் சரியாயிடும். அது சரியாயி அது மனம் அடங்குச்சுன்னா எல்லாம் அடங்கு சாமி. சரிங்க சார். மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா இது இந்த மூச்சை கட்டுப்படுத்தணும். சரிங்க சார். சரிங்களா? மூச்சை நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டு வரணும். சரிங்க. மூச்சு அது சபரியத்துக்கு போயிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் நடக்குது. அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த பாடமே. சரிங்களா சாமி? நம்ம கண்ட்ரோலுக்கு அதை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த பாடமே. அதனால நீங்கள் நம்ம மூச்சை அடக்கணும். மூச்சை அடைச்சி மூச்சை அடக்கி இந்த பாடத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது இந்த ஆசாபாசங்கள், கோபம், எது தப்பு எது ரைட்டுன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு தானாக அமையும். அப்போது நமக்கு எல்லாம் என்ன எது உண்மை எது பொய்ங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லாத்தே இருக்குது. நீ செய்யுங்க. அப்படி சரி. சூப்பராக.